ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியலில் என்ன பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாமா? பக்கம் நம்ம ரேவதியை காமிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி கோவிலில் இருக்கும் போது அங்கே ஒரு பூஜை நடக்கிறத பார்க்குறாங்க. ஜோடிகளுக்கு பூஜை நடக்கிறத நம்ம ரேவதி வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம ரேவதி வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க, ஐயா அந்த ஜோடி 2 பேருக்கும் பூஜை நடத்தி வச்சுங்களே, அது என்ன பூஜைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஜோடிங்க பிரிகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால தான் அந்த 2 ஜோடியும் ஒன்று சேரணும், அந்த குடும்பமும் ஒன்று சேரணும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதி கேட்கறாங்க, அப்போ இந்த பூஜையை பண்ணா பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவியும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அது மட்டும் இல்லாம குடும்பத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க, அப்படித்தானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த ஐயா சொல்றாங்க, எல்லாமே ஒரு நம்பிக்கை தானமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, நம்மளும் இந்த மாதிரி பண்ணா என்ன, நானும் கார்த்தி மாமாவும் இப்ப பிரிஞ்சுதானே வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த பூஜை மட்டும் பண்ணா நானும் கார்த்தி மாமாவும் ஒண்ணு சேர்ந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா இந்த விஷயத்த கார்த்தி மாமா கிட்ட போய் பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பார்க்க தான் போறாங்க இந்த ரேவதி. உடனே நம்ம கார்த்தி வந்து ரேவதி கிட்ட கேட்கறாங்க, என்ன ரேவதி உடனடியா என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பாருங்க மாமா, இப்ப நான் எங்க இருந்து வரேன்னு தெரியுமா, கோவில்ல இருந்து தான் வரேன், அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம கார்த்தி கிட்ட சொல்றாங்கன்னே கேட்கலாம். உடனே கார்த்தி இதை கேட்டுட்டு சிரிக்கிறாங்கப்பா. என்ன ரேவதி, நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் போது இந்த பூஜைனா தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும் போது, என்ன மாமா நீங்க சிரிக்கிறீங்க, பூஜை பண்ணா மட்டும் போதும் மாமா, நம்மளும் ஒண்ணு சேர்ந்துடலாம், நம்ம பிரிஞ்சிருக்கிற குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா, இந்த பூஜைக்காக ஒத்துக்கோங்க மாமா, எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கெஞ்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி கிட்ட. ரேவதி நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த சந்திரகலா கிட்ட கையும் களமா மாட்டதான் போறீங்க, நீங்க மாட்டினது இல்லாம கார்த்தியும் சேர்த்து மாட்டி விட போறீங்கன்னே சொல்லலாம். அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, ப்ளீஸ் மாமா இது ஒரு நம்பிக்கை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரி ரேவதி உன்னோட நம்பிக்கை இல்ல எனக்கும் நம்பிக்கை இருக்கு, ஆனா நம்ம அந்த கோவில போயிட்டு பூஜை செய்யறதை யாராவது பாத்துட்டாங்கன்னா வம்பாயிடும் ரேவதி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி சொல்றாங்க, அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அந்த கோவிலுக்கு அம்மா வரவே மாட்டாங்க, அதனால நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கார்த்திக்கு, சரி ரேவதி இவ்வளவு தூரம் சொல்றாளே அவன் நம்பிக்கை எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரேவதி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை சொல்றாருன்னே சொல்லலாம். கேட்டுட்டு நம்ம ரேவதி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ரேவதி கார்த்தியவே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி கேட்கறாங்க, என்ன ரேவதி என்னையே பார்த்துட்டு இருக்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, அதுவா மாமா நான் கேட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டீங்கல்ல, அதுதான் அந்த விஷயம் தான் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா மாமா, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ரேவதி. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதிக்கு மறுபடியும் சந்தோஷம் அதிகமாகுதுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ரேவதி சொல்றாங்க, சரி மாமா நாளைக்கு இந்த பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்கப்பா. அது மட்டும் இல்லாம இந்த சந்திரகலா கார்த்தி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களோட புருஷன் இவனாண்டிய ஊரை விட்டு தள்ளி வச்சது மட்டும் இல்லாம சவுக்கடி கொடுத்ததுக்கு காரணமும் இந்த கார்த்தினால தானே. அது மட்டும் இல்லாம இந்த ரேவதி இருக்காளே பெரிய கில்லாடிதான், எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கா. அதுவும் இந்த அக்கா இருக்காளே இவங்க 2 சண்டை போட்டுட்டு தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை என்னத்த சொல்றதோ தெரியல. இவங்க 2 பேரும் என்னன்னா ஜோடி போட்டுட்டு ஊரையே சுத்திட்டு இருக்குதுங்க. ஆனா இவன் என்னன்னா என் பொண்ணு என்ன மீறி எதுவுமே பண்ண மாட்டா, நல்லவ வல்லவ நானும் தெரிஞ்சவ அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. எங்க அக்கா மாதிரி ஒரு முட்டாள நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா அதற்கெல்லாம் ஒரு ஆளை ஏற்பாடு பண்றாங்கன்னே சொல்லலாம். இங்க பாரு அந்த கார்த்தி ரேவதியும் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படின்ற விஷயத்த எனக்கு டைமுக்கு டைம் நீ அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், புரியுதா? அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரையும் ஒரே இடத்துல பார்த்துன்னு வச்சுக்கீங்க, ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுரு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணு ஏது பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆளும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்கப்பா. அதெல்லாம் பண்றதெல்லாம் பார்த்தா இந்த கார்த்தி ரேவதியும் சீக்கிரமா மாட்டிப்பாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம ரேவதி பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிடறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம கார்த்திக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க பூஜைக்கான எல்லா ஏற்பாடுமே நான் பண்ணிட்டேன், நீங்க கரெக்டா கோவிலுக்கு வந்துருங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம். உடனே இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி கோவிலுக்கு வந்துடுறாருப்பா. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த ஐயர் வந்து நம்ம கார்த்தி ரேவதியும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கார்த்தி கிட்ட ஒரு மாலையும் ரேவதி கிட்ட ஒரு மாலையும் கொடுத்துட்டு மாத்திக்கோங்கப்பா மாலையா அப்படின்னு சொல்றாங்கப்பா. சரின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரேவதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னே சொல்லலாம். பாவம் இந்த சந்தோஷம் எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்க போகுதுன்னே தெரியல. கார்த்தி ரேவதி உங்களை மாட்டி விட்டதுக்கே கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சந்திரகலா ஏற்பாடு பண்ண அந்த ஆளு நம்ம கார்த்தி ரேவதியும் போட்டோ எடுத்து சந்திரகலாக்கு அனுப்பி விட்டுறாருன்னே சொல்லலாம். உடனே அந்த ஆள் வந்து சந்திரகலாக்கு கால் பண்ணி, இங்க பாருங்க மேடம் அவங்க 2 பேரும் இந்த கோவில்ல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் இருக்கிற போட்டோவையும் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் பாருங்க மேடம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சந்திரகலா அந்த போட்டோவை பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பி ஆறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சந்திரகலா நினைக்கிறாங்க, கார்த்தி ரேவதி இந்த சந்திரகலா கிட்டே உங்க ஆட்டத்தை காமிக்கிறீங்களா, சந்திரகலா யாருன்னு தெரியாம மோதிட்டு இருக்கீங்க, இந்த சந்திரகலா யாருன்னு இப்ப காட்டுறேன், ஏன்டா இந்த சந்திரகலா கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வருத்தப்பட்டு
போட போற கார்த்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மட்டும் இல்லாம இந்த சந்திரகலா நினைக்கிறாங்க, அக்கா நான் என்ன சொன்னாலும் நம்மனால என் பேச்சே, இந்த போட்டோவை பார்த்துட்டு அவ என்னதான் பதில் சொல்றான்னு நான் பார்க்க தானே போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நேரா நம்ம ஈஸ்வரி ரூமுக்கு தான் போயிட்டு இருக்காங்க இந்த சந்திரகலா. சந்திரகலா போற வேகத்தை பார்த்தா ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல இன்னைக்கு. நம்ம சந்திரா வந்து அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வராங்க. உடனே நம்ம ஈஸ்வரி வந்து என்ன சந்திரா எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இங்க பாருக்கா நான் ரேவதியை பத்தி உங்ககிட்ட சொல்லும் போது எந்த விஷயத்தையுமே நீ நம்பல அதானே, அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணு எனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டா எதுவும் செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ரொம்ப நம்பிக்கையோட இருந்தால. உடனே சந்திரா கேக்குறாங்க, ஆமாக்கா ரேவதியை காணமே இன்னைக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்கா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, இங்க பாரு எப்ப பாரு யாரையாவது பத்தி ஏதாவது சொல்லணும்னா தூக்கமே வராதுல்ல சந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அக்கா நீ ஃபர்ஸ்ட் சொல்லுக்கா ரேவதி எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி அவ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அடிடா சக்க இந்த ரேவதி ஒன்னா நல்லா முட்டாளா ஆக்கியிருக்காதான்க்கா நான் சொல்லுவேன். அவ இந்த ஃப்ரெண்ட பார்க்க போற அந்த ஃப்ரெண்ட பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி யாரை பார்க்க போயிட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு, அந்த கார்த்தி பையல தான். ஆனா நான் சொன்னா நம்ப மாட்டேன், ஆதாரத்தோட காமிச்சா நம்புவல. உன்னோட அருமையான பொண்ணு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை நம்ம ஈஸ்வரி கிட்ட காமிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த சந்திரா. உடனே அந்த போட்டோவை பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். அந்த போட்டோல நம்ம கார்த்தி ரேவதியை ஒன்னா உட்காந்து பூஜை பண்ற போட்டோவை தான் எடுத்து காமிக்கிறாங்கப்பா. உடனே நம்ம ஈஸ்வரி வந்து, சந்திரா என்னது இதெல்லாம் உண்மையா இருக்காது, என்னோட பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட அந்த ரேவதியை நம்பிட்டு இருக்காங்கப்பா நம்ம ஈஸ்வரி. உடனே நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாருக்கா நீ போய் என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வா நேரா போய் உனக்கு காமிக்கிறேன், அப்பயாவது என்ன நம்புவல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரகலா ஈஸ்வரியை கூட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னைக்கு சிறப்பான ஒரு சம்பவம் இருக்குன்னே சொல்லலாம். ரெண்டு பேரும் போற வேகத்தை பார்த்தா கார்த்தியும் ரேவதியும் கண்டிப்பா வசமா மாட்டிக்க தான் போறாங்க போலயே. போற வழியில ஈஸ்வரி நினைச்சிட்டு போறாங்க, என்னோட பொண்ணு என்ன ஏமாத்திட்டாளா, இல்ல இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு போறாங்கன்னே சொல்லலாம். ஆனா சந்திரகலா போற வழியிலேயே எவ்வளவு ஏத்தி விட முடியுமா அவ்வளவு ஏத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ஈஸ்வரிய. நான் அன்னைக்கு சொன்னல உங்ககிட்ட, அன்னைக்கு ரேவதி அந்த கார்த்தி வீட்டுலதான் இருந்தா, ஆனா அந்த கார்த்தி என்ன மாயம் பண்ணானோ மந்திரம் பண்ணானோ தெரியல, திடீர்னு அவ ஃப்ரெண்டு வீட்டுல கேக் வெட்டிட்டு கொண்டாடிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு என்னாலேயே நம்ப முடியலக்கா, இந்த ரெண்டு பேரும் அப்படி பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருக்குங்கக்கா. அது மட்டும் இல்லாம இந்த ரேவதி இருக்கால, இந்த ரேவதி அவி மாதிரி முகத்தை வச்சுட்டு நான் இங்க போறேன் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு என்ன வேலை பார்த்திருக்கா பாத்தியாக்கா, அப்புறமாவது நீ என்ன நம்புவியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, இங்க பாரு சந்திரா நானே ஏற்கனவே பயங்கர கோவத்துல வந்துட்டு இருக்கேன், அவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட கனவுல கூட எதிர்பார்க்கவே இல்லை சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, சரிக்கா நீ அங்க வந்து பார்க்க தானே போற, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை கூட்டிட்டு அந்த கோயிலுக்கு வந்துறாங்கன்னு சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம கார்த்தியும் ரேவதியும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்கப்பா. பொண்ணு பார்த்து கரெக்டா நம்ம சந்திரகலாவும் ஈஸ்வரியும் வர, இந்த ரெண்டு பேரும் எங்கப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்கன்னே சொல்லலாம். யார் கண்ணில் மாட்டாம போனா கூட பரவாயில்ல, இந்த சந்திரகலா கண்ணில இருந்து தப்பிக்க முடியுமா. உடனே ஈஸ்வரியை கூப்பிட்டாக்கா, கொஞ்சம் திரும்பி பாரு, கார்த்தியும் உன்னோட அருமையான பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஈஸ்வரி திரும்பி பாக்குறாங்கன்னே சொல்லலாம். ஈஸ்வரி திரும்பி பார்த்த உடனே அவங்களுக்கு காத்திருந்தது பாருங்க பேரதிர்ச்சி, கொஞ்ச நேரம் மூச்சே நின்று போச்சுன்னு சொல்லலாம். நம்ம ஈஸ்வரிக்கு அந்த அளவுக்கு ஷாக்கிங்ல இருக்காங்கப்பா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு. உடனே ஈஸ்வரி நினைக்கிறாங்க, ரேவதி நீ இந்த அம்மாவை ஏமாத்திட்டியா, இல்ல அப்பனா ரேவதி உனக்கு கார்த்தி தான் உன்னோட கணவன் உனக்கு தெரிஞ்சு போச்சா, அப்பனா என்னோட பொண்ணு இவளால் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காளா, என்னால நம்பவே முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம குழப்பத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ஈஸ்வரி. சொல்லிட்டு நம்ம சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இப்ப நேரா பார்த்துட்டல இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஈஸ்வரி நேரா அவங்கள நோக்கி போறாங்கன்னே சொல்லலாம். அப்ப நம்ம ஈஸ்வரி நேரா போயிட்டு ரேவதி அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம ரேவதியை கார்த்தியை உறைஞ்சு போய் நிக்கிறாங்கப்பா. பக்கம் நம்ம ரேவதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல நிக்க, இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் ஐயோ மாட்டிக்கிட்டுமே இப்ப என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இருக்காருன்னே சொல்லலாம். உடனே நம்ம ஈஸ்வரி, ரேவதி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவேன் ரேவதி. ஈஸ்வரி கொஞ்சம் கூட கேப்பே விடாம கேள்விக்கு மேல கேள்வி அடக்கிட்டே போறாங்கன்னே சொல்லலாம். ஆனா நம்ம ரேவதிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலப்பா. உடனே நம்ம ரேவதி வந்து, அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வாயை மூடு ரேவதி, இதுக்கப்புறமா என்ன ஏமாத்த போறியா நீனு, இதுக்கப்புறம் என்ன சொல்லி ஏமாத்த போற சொல்லு, நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ என்னன்னா கிட்ட நடிச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியையும் நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம ஈஸ்வரி. உடனே நம்ம ஈஸ்வரியோட கோவம் கார்த்தி பக்கம் தான் திரும்புதுன்னே சொல்லலாம். என்ன கார்த்தி இதை சொன்ன வாக்க கடைப்பிடிக்கிறவனாச்சு, உன்னோட வாக்கு இப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்ட வந்து என்னென்னலாம் சொன்னேன், இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்துச்சுன்னா ரேவதியை விட்டு ஒதுங்கிடுறேன் அப்படின்னு தானே என்கிட்ட வாக்கு கொடுத்த, ஆனா உன்னோட வாக்கு என்னாச்சு இப்போ ஈஸ்வரி, யானைக்கும் அடி சறுக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் இதுவும். உடனே இதெல்லாம் நம்ம சந்திரகலா கேட்கறாங்கன்னே சொல்லலாம். என்ன கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னா அக்கா கார்த்தி கிட்ட போயிட்டு ரேவதியை பிரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காளா, இப்பாவே இந்த வேலையெல்லாம் பாத்திருக்கேன் நீனு, அது எப்படி நானும் அந்த வீட்டுல தானே இருக்கேன் எனக்கே தெரியாம இதே படம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம சந்திரா கேட்கறாங்க, அக்கா என்னக்கா பேசிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லும்போது, ஆமா சந்திரா இந்த விஷயத்த உன்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு இவன் தான் சொன்னான், அதனால தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தேன், நானும் இந்த கார்த்தி சொன்னதை நம்பி ஏமாந்து போய் நிக்கிற சந்திரகலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓஹோ அதனால தான் அன்னைக்கு நீ அம்மாவை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு
வைக்கிறதுக்கு இவனோட அனுப்பி வச்சியா? நான் 2 பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு. ஆனா இது எனக்கு தெரியாம போச்சே. அதனால இவர் வந்து கூப்பிட்ட உடனே மாமாவை போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேடம் சொன்னாங்களோ. இப்போதான் இது எல்லாத்துக்குமே எனக்கு அர்த்தம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருக்கா, இவன் தான் உன்னை ஏமாத்துவான்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? அப்போ அவன் தான் சொல்றான்னு சொல்லிட்டு நீ எப்படிக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்கப்பா. உன்னை எப்படி நம்ப வச்சு ஏமாத்திருக்கான்னு பாத்தியா? ஆக மொத்தத்துல கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்து மண்டியா ஆட்டிட்டு அந்த பக்கம் நம்ம ரேவதி கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி வச்சிருக்கான். இந்த ரேவதி மேடம் அவன் சொன்னதுக்காக 2 பேரும் கூட்டு சேர்ந்துட்டு நம்மளே ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கக்கா. உடனே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கோவம் பயங்கரமா ஏறி நம்ம ரேவதியை கை ஓங்குறாங்கப்பா. உடனே நம்ம கார்த்தி அதை தடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இங்க ஒன்னும் நடந்து போகல. பாருங்க சந்திரகலாத்தை, தேவையில்லாம வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் நீ என்னடா என்ன வந்து எது பேசுறதுன்னு சொல்றதுக்கு? நீங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி பூஜை பண்றதுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவகிட்ட என்னென்னலாம் சொல்லி வச்சு யாருக்கு தெரியும்? அவ என்னன்னா நீ சொன்னதெல்லாம் வச்சு பொய்க்கு மேல பொய்யே எங்க அக்கா கிட்ட அடிக்கி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. உடனே நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா சித்தி சொல்றது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன ரேவதி என் கண்ணால பாத்துட்டு இருக்க, இதெல்லாம் பொய்யா? ஆக மொத்தத்துல நீங்க 2 பேருமே என்கிட்ட போய் சொல்லி எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கேட்க, 2 பேருமே என்னை ஏமாத்தி கழுத்தறுத்தது மட்டும் இல்லாம 2 பேருமே சேர்ந்துட்டு சொன்ன வார்த்தையை மீறி இருக்கவும் செஞ்சிருக்கீங்க இல்லையா? அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீ எதிர்பார்த்துட்டு இருந்த. ஆனா நான் இப்ப சொல்றேன், என்னோட புருஷன் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து நிக்க மாட்டாரு. அவரை நான் அனுப்பவும் மாட்டேன், இதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை தரன்னு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ஈஸ்வரி நம்ம ரேவதி கத்திட்டே போறாங்கன்னே சொல்லலாம். அம்மா கொஞ்சமாவது நாங்க சொல்றத காது கொடுத்து கேளுங்கம்மா, இங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியாம நீங்க பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு பேசிட்டே போனா என்னமா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கத்திட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம்ப்பா. ஆனா நம்ம ரேவதி சொல்றதா கொஞ்சம் கூட காதல கேட்கவே இல்லைன்னே சொல்லலாம். நம்ம ஈஸ்வரி பாவம் கார்த்திக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அங்கே நிக்கிறாருப்பா. ஆனா 2 பேருமே இந்த மாதிரி நடக்கணும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. கார்த்தியை எவ்வளவோ சொல்லியிருப்பாரு, ரேவதி வேணான்னு. ஆனா இந்த ரேவதி கொஞ்சமாவது கார்த்தி பேச்சு கேட்டாங்களா? கடைசியில பாத்தீங்களா இந்த ரேவதினால கார்த்தியும் மாட்டிக்கிட்டாரு, ரேவதியும் மாட்டிக்கிட்டாங்க. நீங்க 2 பேருமே தனியா மீட் பண்ணவும் முடியாது. நம்ம ராஜராஜனும் கும்பாபிஷேகத்துக்கு வர போறது கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரியும் கார்த்தியும் என்ன செய்ய காத்துட்டு இருக்காங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.